ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே நான் ஆண்டவருக்குள் என் இருதயம் மகிழ்கிறது. எனக்கு அருமையான இன்றைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை காணுங்கள். நீங்கள் காண்கின்றீர்கள், இதை மற்றவர்களுக்கும் சொல்ல வாஞ்சியுங்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லி இதை பார்க்கும்படியாய் தேவனுடைய வார்த்தை கடந்து போகும்படியாய் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. அற்புதங்களை அவர் செய்கிறவர். அற்புதங்களை செய்கிறவர். எப்படி அற்புதம் செய்கிறாராம்? கர்த்தர் உங்களுக்கு ஆவியை அளித்து தேவன் அதன் மூலமாய் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன். தேவன் தனது ஆவியை சிலுவையில் ஜீவனை கொடுக்கும்போது, பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தமது ஆவியை பிதாவின் கரத்தில் கொடுப்பதற்கு முன்னதாக சீசரிடத்தில் சொன்னார் ஆண்டவர், நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அந்த ஆவியிலே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவராய் சீசர்கள் ஊழியத்தை தொடங்கவில்லை. எருசலேமிலே அமர்ந்திருந்தார்கள், ஜெபித்திருந்தார்கள். பெந்தகோஸ்து நாளிலே தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். என் வேதம் சொல்கிறது, உலகெங்கிலும் தேவனுடைய ஆவியானவர் யாவர் மேலும் ஊற்றப்படுகிறார். மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர், இன்றைக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய ஆவியும் ஊற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நீங்கள் ஆவியிலே நீங்கள் பலன் கொண்டு நீங்கள் ஜெபிப்பீர் என்று சொன்னால் அற்புதம் தானாய் நடக்கும். ஹல்லேலூயா. பேதுருவை பாருங்கள், பவுலை பாருங்கள். ஆவியில் பலன் கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி பேதுரு சொன்னபோது அவன் முன்னவன் எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நான் ஆவியிலே நிறைந்து ஜெபிப்போம். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். அபிஷேகத்தோடு ஜெபிக்கும் போது. எனக்கு அருமையானவளே, உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் குறைகள் வருவதுக்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறது, ஆவியிலே ஜெபிப்பதில்லை. ஜெபம் இருக்கிறது ஏனோ தானோ என்று ஜெபிக்கிறோம். ஒழுங்கும் கிரகமாய் காலை வேளை எழுந்து ஆண்டவருக்கு முன்னதாய் நின்று ஆவியோடு உண்மையோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு இன்றைக்கு நீ ஜெபிப்பாய் என்று சொன்னாள். இந்த நாளிலே உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நான் கண்ணீரோடு இருக்கிறேன், கலங்கி நிற்கிறேன், நான் கதறி நிற்கிறேன், என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற என் அன்பு தம்பி தங்கச்சி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். தேவனுக்கு முன்னதாய் பணிந்து தேவனை ஆராதிக்கும்படியாய் இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு ஜெபித்து பாருங்கள். அற்புதம் தானாய் நடக்கும். அற்புதத்தை செய்கிறவர் ஆண்டவர். நீங்கள் ஆவியிலே பலன் கொண்டு அபிஷேகத்தை நிரம்பி ஜெபித்து பாருங்கள். நீங்கள் இருப்பிற இடமெல்லாம் நிரம்பும். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் தீர்க்கதரிசியை ஒரு சாரிபாத் வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த விதவை இடத்துல இருப்பது என்ன என்று கேட்கும்போது அவள் சொல்கிறார், கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. அந்த கொஞ்சம் அபிஷேகம் தான் ஐயா மற்ற பாத்திரங்கள் எல்லாம் நிரப்ப போகிறது. உன் மேலே இருக்கிற அபிஷேகம் தான், உன் மேலே இருக்கிற வைத்திருக்கிற ஆவியை தான் கர்த்தர் அதை கொண்டுதான் உன் பகுதியை அசைக்கப் போகிறார். உன் குடும்பத்தை நடத்தப் போகிறார். உன் குடும்பத்துக்குள்ளாய் நீ ஆவியிலே ஜெபிக்கிறதிலே அற்புதம் நடக்கிறதை கண்டு மற்றவர்கள் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கும்போது உங்கள் தேவைகள் எதுவோ அதை கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த தெய்வத்தின் பாதத்தில் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் உன்னை ஆண்டவர் நடத்துவா. அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதத்திற்காக ஜெபிங்கள். இன்றைக்கு ஒரு அற்புதத்திற்காக ஜெபிங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் நடக்க வேண்டும். நடக்க முடியாத காரியத்தை நீ நடத்தி தரும்படியா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்யும்படியா உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய என் ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்தே சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரே, அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் இணைந்து ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, அபிஷேகத்தை ஊற்றுவீராக. அவர்கள் அற்புதங்களை காணும்படியா, கண்ணீர் துடைக்கப்படும்படியா, அவள் மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென். காட் bless you.